ஒரே டென்ஷனா தெரிஞ்சிட்டு இருந்த நமக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். தளபதி விஜய் அவர்கள் வந்து சிஎம் சீட்ல உட்கார போறாரு வந்து இப்போ நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிகா நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அண்ணன் திருமாவளவன் வந்து நம்ம தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு மக்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்ம தளபதி அவர்கள் நாளைக்கு சிஎம் ஆயிடுவார். சிஎம் சீட்டில் உட்காந்துருவாங்க. ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஓட்டு போட வச்சு ஒரு மனுஷனை வந்து ஜெயிக்க வச்சு நிறைய அலக்கழிப்பு விட்டு ஆளுநராக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம தளபதி அவர்கள் வந்து சிஎம் சீட்டில் உட்கார வைக்க போகிறாரு. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நல்லா அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு ஃபார்ம்ல. நம்மளும் வந்து ஒரு எதிர்பார்ப்போல வந்து உட்காந்துருப்போம். நாளைக்கு வந்து விஜய் அண்ணா சிஎம் சீட்ல உட்காந்துருவாருன்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிடுவாங்க. இந்த பிக் பாஸ்ல காலை 6 மணி, மதியம் 12 மணி, அடுத்தது 3 மணின்ட்டு பிக் பாஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரியே இவங்க ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமாக நியூஸை போடுறாங்க. காலை 6 மணி புதிய தலைமுறை, அதாவது வந்து விஜய் இன்னைக்கு பதவி ஏற்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. மதியானம் ஏற்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் நாளைக்கு ஏற்க போறாருன்னு சொல்லிட்டு நைட்டு நம்ம ஒரு ஆர்வத்தோட சரி நாளைக்கு விஜய் வந்து சிஎம் ஆயிடுவார்னு நினச்சிட்டு படுத்துருவோம். காலைல எழுந்து பார்த்தா மீண்டும் சிக்கல், விஜய் பதவியேற்பு ரத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. அண்ணா அண்ணா நீங்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை நம்பிட்டு இருக்கோம். நீங்கள் வந்துட்டு நான் சும்மா டிஸ்கஸ் தான் பண்ணேன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு காலையில் சொல்லிடாதீங்க. நாங்கள் எல்லாம் எதிர்பார்ப்போடு உட்காந்துருப்போம். விஜய் அவர்களை சிஎம் சீட்டில் வந்துட்டு நாளைக்கு உட்காந்துருவாரு அப்படின்ட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்களும் அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. 6 மணி ஆச்சுன்னா எனக்கு கண்ணு தெரியாது, 6 மணி ஆச்சுன்னா என்ன நடந்துன்னே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து விஜய் பதவியேற்பு ரத்துன்னு கேட்டு ஒரே வந்து டிவிக்கு தொண்டர்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி போயிட்டாங்க. அதனால நீங்களும் மாத்திராதீங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு சிஎம் ஆயிடுவாரு. இந்த பதவியேற்பு விழா வைக்க போறாங்க என்ன நைட்டுக்குள்ள அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நாளைக்கு நம்ம எல்லாரும் பார்க்கலாம் விஜய் பதவியேற்பு விழாவை.